வணக்கம். பணத்த பத்தி பேசும்போது நம்ம மனசுல வர்றது என்ன? கணக்கு, புள்ளி விவரம், ரிட்டர்ன்ஸ் அப்படிதானே? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான் யோசிப்போம். ஆனா, நீங்க அனுப்புன இந்த குறிப்புகள், குறிப்பா அந்த பணம்சார் உளவியல் புத்தகம் சொல்ற விஷயம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. பணம்ங்கிறது எண்கள விட நம்ம மனசு, நம்ம அனுபவம், ஏன் நம்ம பயம், ஆசை இதையெல்லாம் பொறுத்ததுன்னு சொல்லுது. நிச்சயமா. இன்னைக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற சில முக்கியமான ஐடியாஸ கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். நம்ம பணம் முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்காலஜி என்ன? கரெக்ட். பாருங்க, ஃபினான்ஷியல் சக்சஸ்ங்கிறது யாரு ரொம்ப ஸ்மார்ட், யார்கிட்ட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிறது மட்டும் பொறுத்தது இல்ல. அது நம்மளோட பழக்க வழக்கங்கள், டென்ஷனான நேரத்துல எப்படி முடிவு எடுக்கிறோம், சில சமயம் ஏன் பண விஷயத்துல ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறோம், இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. அதிர்ஷ்டம், ரிஸ்க் மாதிரி விஷயங்கள்லாம் நாம நினைக்கிறத விட பெரிய ரோல் பிளே பண்ணுதுங்கிறதையும் இது நல்லா சொல்லுது. ஸோ இந்த டிஸ்கஷன் பணத்தை நம்ம எப்படி பார்க்கறோம்னு புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம பல பழக்கங்களுக்கு பின்னால இருக்கிற அந்த ஏன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். புக்ல சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், பண விஷயத்துல யாரும் பைத்தியம் இல்ல, நோ ஒன்ஸ் கிரேசி. ஆமா. இது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. மத்தவங்க பண்ற சில பண விஷயங்கள் நமக்கு சுத்தமா புரியாது, ஏன் முட்டாள்தனமா கூட தோணும் இல்லையா? தோணும். ஆனா இந்த புக் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொருத்தரோட பண முடிவும் அது எவ்வளவு விசித்திரமா நமக்கு தெரிஞ்சாலும் அவங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் அர்த்தமுள்ளதா தான் இருக்கு. ஓ. நீங்க பிறந்த காலம், உங்க குடும்பத்தோட பொருளாதாரம், நீங்க பார்த்த ஏற்ற இறக்கம், இதெல்லாம் பணத்தை பத்தின உங்க பார்வைய, நீங்க ரிஸ்க் எடுக்கிற விதத்தை, சேமிக்கிற பழக்கத்தை எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. உதாரணத்துக்கு, ரொம்ப பணவீக்கம் இருந்த காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் பேங்க்ல பணத்தை வச்சிருக்கிறதே ரிஸ்க் நினைப்பாரு. சரிதான். ஆனா பெரிய பங்குச்சந்தை வீழ்ச்சியை பார்த்த ஒருத்தர் ஷேர்ல போடவே பயப்படுவாரு. கரெக்ட். ரெண்டுமே அவங்கவுங்க அனுபவத்துல சரிதான். உங்க அனுபவம் தான் உங்க உலகம். இப்போ ரொனால்ட் ரீட்னு ஒரு துப்புரவு பணியாளர் இருந்தாரு. பெருசா படிப்போ பதவியோ இல்ல. ஆனா ரொம்ப பொறுமையா வருஷக்கணக்கா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி சாகும்போது பல மில்லியன் டாலர் சொத்து வச்சிருந்தாரு. அப்படியா? இன்னொரு பக்கம் ரிச்சர்ட் ஃபஸ்கோன், ஹார்வர்ட் படிப்பு, பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை செஞ்ச அனுபவம், ரொம்ப புத்திசாலி. ஆனா 2008 நெருக்கடியில பேராசப்பட்டு நிறைய கடன் வாங்கி பெரிய வீடு கட்டினாரு. ஓ. மார்க்கெட் விழுந்ததும் கடனை கட்ட முடியாம திவாலாயிட்டாரு. இப்போ இதுல யாரு ஸ்மார்ட், யாரு முட்டாள்னு எப்படி சொல்றது? ரீடோட பொறுமையும் ஃபஸ்கோனோட பேராசையும் தான் அங்க முக்கியமா இருந்திருக்கு. நடத்தை தான், அதாவது பிஹேவியர் தான் முக்கியம். அப்போ இந்த லாட்டரி சீட்டு வாங்குற ஏழைங்கள பத்தி என்ன நினைக்கிறது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா அது காசு வேஸ்ட் பண்ற மாதிரி தானே தோணும். நம்ம பார்வையில அப்படி தோணலாம். ஆனா கையில பெருசா காசு இல்லாத, சேமிக்க வாய்ப்பில்லாத, ஒரு அவசர செலவுக்கு கூட கடன் வாங்க வேண்டிய நிலையில இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அந்த $1 லாட்டரி சீட்டு வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிடாதான்னு ஒரு சின்ன நம்பிக்கை, அது ஒரு கனவு மாதிரி. அவங்களோட நிலைமையில அது ஒரு நியாயமான செலவா கூட தெரியலாம். புரியுது. அதனால மத்தவங்களோட ஃபினான்ஷியல் முடிவுகளை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட பின்னணி என்ன, அவங்க அனுபவம் என்னன்னு கொஞ்சம் யோசிக்கணும். நேரடியாக கேட்பவரிடம் நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க பண பழக்கங்கள், உங்க முதலீட்டு ஸ்டைல், இதெல்லாம் எங்க இருந்து வருது? உங்க சின்ன வயசு அனுபவம், உங்க வீட்ல பணத்தை பத்தி எப்படி பேசுனாங்க, நீங்க பார்த்த பொருளாதாரம், இதெல்லாம் தெரியாமலேயே உங்க முடிவுகளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? நம்ம ஒவ்வொருத்தரோட அனுபவமும் உலகத்தை ஒரு சின்ன ஜன்னல் வழியா பாக்குற மாதிரி தான். ஆனா நாம அந்த ஜன்னல் வழியா பாக்குறத வச்சு மொத்த உலகமும் இப்படிதான் இயங்குதுன்னு நினைச்சுக்கிறோம். அதுதான் பிரச்சனை. சரி, அடுத்த பாயிண்ட், அதிர்ஷ்டம் மற்றும் இடர்பாடு, லக் அண்ட் ரிஸ்க். இதுவும் நாம பெருசா கண்டுக்காத ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். பில்கேட்ஸ் பத்தி பேசும்போது எல்லாரும் அவரோட புத்திசாலித்தனம், உழைப்பு இத பத்தி தான் பேசுறோம். ஆனா புக்ல ஒரு சுவாரஸ்யமான அதிர்ஷ்ட விஷயத்தையும் சொல்றாங்க. ஆமா, 1968ல பில்கேட்ஸ் படிச்ச லேக் சைட் ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிடைச்சது. அந்த டைம்ல உலகத்திலேயே ரொம்ப சில ஸ்கூல்கள்ல மட்டும்தான் அந்த வசதி இருந்துச்சு. அது 1 மில்லியன்ல ஒரு சான்ஸ்னு கூட சொல்லலாம். ஓ, அப்படியா? அந்த கம்ப்யூட்டர் கிடைச்சதால தான் அவரால புரோகிராமிங் கத்துக்க முடிஞ்சது. அதுதான் மைக்ரோசாஃப்ட் உருவாக ஒரு முக்கிய காரணம். இது அதிர்ஷ்டம். அதே சமயம் அதே ஸ்கூல்ல அதே கம்ப்யூட்டர்ல பில் கேட்ஸ் கூடவே புரோகிராமிங் கத்துக்கிட்ட அவர மாதிரி ஆர்வமும் திறமையும் இருந்த கென்ட் இவான்ஸ்னு அவரோட ஃப்ரெண்ட் ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே மலையேற்ற விபத்துல இறந்துட்டாரு. ஆமா, இது இடர்பாடு, ரிஸ்க். பில்கேட்ஸே சொல்றாரு,
லேக் சைடு இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் இல்லைன்னு. இது அதிர்ஷ்டம். கென்ட் ஈவான்ஸோட மரணம் துரதிர்ஷ்டம், இடர்பாடு. அதிர்ஷ்டமும் இடர்பாடும் ஒரே காயினோட 2 பக்கம் மாதிரி. வெற்றிங்கிறது 100% நம்ம உழைப்புனால மட்டும் வர்றதில்ல. தோல்வியும் 100% நம்ம தப்புனால மட்டும் வர்றதில்ல. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. கார்னிலியஸ் வேண்டர்பில்ட் மாதிரி ஆளுங்க சட்டத்தை மீறி ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சா தைரியமான பிசினஸ்மேன்னு சொல்றோம். ஆமா, ரிஸ்க் எடுத்து தோத்து போனா முட்டாள்னு சொல்றோம். முடிவுதான் நம்ம பார்வைய மாத்துது. ஆனா இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? நம்ம வெற்றியை நம்ம திறமைக்கு காரணம் சொல்றதானே நமக்கு பிடிக்கும். அதிர்ஷ்டம்னு சொன்னா நம்மோட பங்கை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஆகாதா? இது நல்ல கேள்வி. நோபல் பரிசு வாங்கின ராபர்ட் ஷில்லர் சொல்ற மாதிரி ஒரு வெற்றிக்கு பின்னாடி எவ்வளோ திறமை, எவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு பிரிச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நாம பொதுவா என்ன பண்றோம்? நம்ம வெற்றிக்கு காரணம் நம்ம திறமை, நம்ம தோல்விக்கு காரணம் கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம். ஆனா மத்தவங்கள பத்தி பேசும்போது மாத்தி சொல்றோம். ஆமா, அவங்க வெற்றிக்கு காரணம் அதிர்ஷ்டம், அவங்க தோல்விக்கு காரணம் அவங்க திறமை இல்லாமன்னு சொல்றோம். இதுக்கு பேரு ஆட்ரிபியூஷன் பயாஸ்னு சொல்வாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் அப்போ? 2 விஷயம். ஒன்னு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வெற்றி தோல்வி கதைகளை மட்டும் பார்த்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. பரந்த அடிப்படையான பிரின்சிபல்ஸ்ல கவனம் செலுத்தணும். சரி. 2வது, ரொம்ப முக்கியமானது, தப்பி பிழைக்கிறதுல, அதாவது சர்வைவல்ல கவனம் செலுத்தணும். நீங்க எவ்வளவு திறமையா இருந்தாலும் ஒரே ஒரு பெரிய தப்பு உங்களை ஆட்டத்தை விட்டே வெளியேத்திரும். ஆமா, ஆட்டத்துல இருந்தா தானே அதிர்ஷ்டம் வேலை செய்யவோ இல்ல அடுத்த நம்ம பார்க்க போற கூட்டு வளர்ச்சி வேலை செய்யவோ சான்ஸ் கிடைக்கும். இந்த ஆட்டத்துல இருக்கிறதுங்கிற பாயிண்ட் அடுத்த விஷயத்துக்கு கரெக்டா கொண்டு போகுது. அதாவது போதுன்ற மனநிலை இல்லாதது, நெவர் இனஃப். ஆமா, ஏற்கனவே கோடிக்கணக்குல சொத்து, புகழ், அதிகாரம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் சிலர் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஏன் பணயம் வைக்கிறாங்க? இது எனக்கு சுத்தமா புரியல. இது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ட்ராப். கர்ட் வேனகட், ஜோசப் எல்லர் பத்தின அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. ஒரு கோடீஸ்வரர் வீட்ல பார்ட்டி. வானட் ஹெல்லர்கிட்ட கிண்டலா சொல்றாரு, பாத்தீங்களா, நம்ம ஹோஸ்ட் உங்க கேட்ச் 22 நாவல் மொத்தமா சம்பாதிச்சதை விட நேத்து ஒரே நாள்ல அதிகமா சம்பாதிச்சிட்டாரே அப்படின்னு. அதுக்கு ஹெல்லர் ரொம்ப அமைதியா சொன்னாராம், ஆமா இருக்கலாம், ஆனா என்கிட்ட ஒன்னு இருக்கு, அது அவர்கிட்ட எப்பவும் இருக்காது, போதுங்கிற உணர்வு. வாவ், போதும் என்ற உணர்வு எவ்ளோ பவர்ஃபுல். ஆமா, இந்த போதும்னு ஒரு எல்லை தெரியாததுதான் பல பெரிய வீழ்ச்சிகளுக்கு காரணம். ரஜத் குப்தா, மெக்கின்சி சிஇஓவா இருந்தவரு, பெரிய பெரிய போர்டுல இருந்தவரு, $100 மில்லியன் மேல சொத்து, ஆனாலும் அது பத்தல. பில்லியனர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆமா, அதுக்காக இன்சைடர் ட்ரேடிங் பண்ணி ராஜரத்னத்துக்கு டிப்ஸ் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஜெயிலுக்கு போனாங்க, பேரு போச்சு, காசும் போச்சு. பர்னி மேடாஃப் கூட அப்படிதானே. ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் இருந்துச்சு, அதிலே ராஜாவா வாழ்ந்திருக்கலாம். ஆமா, ஆனா அது பத்தல. பெரிய ஃபான்சி ஸ்கீம் நடத்தி ஆயிரக்கணக்கான பேரை ஏமாத்தி கடைசியில லைஃப் சென்டென்ஸ். இவங்க யார்கிட்டயும் இல்லாதது எதுவுமே இல்ல, ஆனா அந்த போதுங்கிற மனநிறைவு மட்டும் இல்ல. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் சமூக ஒப்பீடுன்னு சொல்றாங்க இல்லையா, சோஷியல் கம்பேரிசன். கரெக்ட். நாம எப்பவுமே நம்மள மத்தவங்க கூட ஒப்பிட்டுட்டே இருக்கோம். நமக்கு மேல யாராவது ஒருத்தர் இருந்துட்டே இருப்பாங்க. இந்த ரேஸ்க்கு முடிவே இல்ல. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் இது இன்னும் அதிகமாக்குது. அப்போ இந்த ஒப்பீடு வலையிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? போதும்னு நமக்கான எல்லையை எப்படி முடிவு கண்றது? இது பிராக்டிகலா சாத்தியமா? கஷ்டம்தான், ஆனா ரொம்ப அவசியம். உங்க வேல்யூஸ் என்ன, உங்களுக்கு உண்மையிலே எது முக்கியம்னு நீங்க முடிவு பண்ணணும். பணம் ஒரு டூல் மட்டும்தான், அதுவே இலக்கு இல்ல. மேன் பஃபெட் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்ன, அது உங்க பேரா இருக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம், குடும்பம், அன்பு, சந்தோஷமா இருக்கலாம். அதை உங்களுக்கு முக்கியம் இல்லாத, தேவை இல்லாத இன்னொன்னுக்காக, அதாவது இன்னும் கொஞ்சம் பணத்துக்காக பணயம் வைக்கிறது முட்டாள்தனம். கரெக்ட். இந்த விலை மதிக்க முடியாத விஷயங்களை தேவை இல்லாத பணத்துக்காக ரிஸ்க் பண்ணக்கூடாது. இந்த கிளாரிட்டி வந்தா போதுங்கிற எல்லை தானா தெரியும். ரொம்ப ஆழமான கருத்து. சரி, தேவையான செல்வத்தை சம்பாதிச்ச பிறகு அதை தக்க வச்சுக்கிறது, வளர்க்கறது எப்படி? இதை நம்மள அடுத்த டாபிக்கு கூட்டிட்டு போகுது. கூட்டு வளர்ச்சியோட குழப்பமான சக்தி, காம்பவுண்டிங். ஆமா, கூட்டு வளர்ச்சி பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதோட உண்மையான பவரை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோமா? பெரும்பாலும் இல்ல. ஏன்னா நம்ம மூளை நேரா யோசிச்சு பழகிருச்சு, லீனியரா. 8+8+8+8 = 32. இது ஈஸியா புரியுது. கூட்டு வளர்ச்சி அப்படி இல்ல, அது எக்ஸ்போனென்ஷியலா வேலை செய்யும்.
8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் டு 4096. ஆரம்பத்துல மெதுவா தெரிஞ்சாலும் போக போக அதோட ரிசல்ட் பிரம்மாண்டமா இருக்கும். பனிக்கால யுகங்கள் எப்படி உருவாச்சுங்கிற உதாரணம் நல்லா இருந்துச்சு. ஆமா, ஒவ்வொரு வருஷமும் கரையாம மிச்சம் இருக்கிற சின்ன பனி அடுத்த வருஷ பனிக்கு பேஸ்மெண்டா அமையுது. இது தொடர்ந்து பல 100, 1000 வருஷம் நடக்கும்போது அந்த சின்ன சின்ன மாற்றம் பூமியே பல மைல் தடிமனுக்கு பனியால மூடுற அளவுக்கு பெரிய விளைவை ஏற்படுத்துது. காம்பவுண்டிங் எப்படிதான். ஃபைனான்ஸ்ல இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாரன் பஃபெட் தான். கரெக்ட். அவரோட இன்னைக்கு இருக்கிற சுமார் $85 பில்லியன் சொத்துல நம்புவீங்களா, $81.5 பில்லியன் அவருக்கு 65 வயசுக்கு அப்புறமா வந்திருக்கு. என்னது, 65 வயசுக்கு அப்புறமா? ஆமா, 50 வயசு வரைக்கும் அவரோட சொத்து மதிப்பு ரொம்ப கம்மி தான். அவரு சூப்பர் இன்வெஸ்டர் தான். வருஷத்துக்கு ஆவரேஜா 22% ரிட்டர்ன் எடுத்திருக்காரு. ஆனா அவரோட அந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு உண்மையான காரணம் அந்த நல்ல ரிட்டர்னு ரொம்ப 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 காலத்துக்கு கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேல அவரால் விடாம தக்க வச்சுக்க முடிஞ்சதுதான். 75 வருஷமா? இது நான் நினைச்சதை விட பெரிய விஷயம். அப்போ ஹையஸ்ட் ரிட்டர்ன் எடுக்கிறத விட ரொம்ப நாள் மார்க்கெட்ல இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இன்னொரு உதாரணம் பாருங்க. ஜிம் சைமன்ஸ்னு ஒருத்தர், ரெனைசான்ஸ் டெக்னாலஜிஸ்னு ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் ஓனர். அவர் வருஷத்துக்கு ஆவரேஜா 66% ரிட்டர்ன் எடுத்தாரு. அப்பா, பஃபெட்டை விட 3 மடங்கு அதிகம். ஆமா. ஆனா சைமன்ஸ் குறைஞ்ச காலம்தான், சுமார் 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாரு. அதனால அவரோட மொத்த சொத்து பஃபெட்டை விட 75% கம்மியா $21 பில்லியன் தான். இப்போ யார் பெஸ்ட் இன்வெஸ்டர்? ரிட்டர்னை பார்த்தா சைமன்ஸ், ஆனா முடிவை பார்த்தா பஃபெட். இங்க டைம் தான் உண்மையான ஹீரோ. அப்போ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எப்பவும் ஹையஸ்ட் ரிட்டர்ன் பின்னாடி ஓடுறதில்ல. இல்ல. அதுக்கு பதிலா ஓரளவுக்கு நல்ல, ஆனா நம்மால ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியற, ராத்திரியில நிம்மதியா தூங்க வைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிய கண்டுபிடிக்கிறது தான். டைம் நம்ம பக்கம் இருந்தா காம்பவுண்டிங் அதோட மேஜிக்க காட்டும். நேரடியாக கேட்பவரிடம், நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி பாக்குறீங்க? ஷார்ட் டேர்ம் லாபத்துக்காக ரிஸ்க் எடுக்கிறீங்களா, இல்ல லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா? இது நேரடியா நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு கொண்டு வருது. பணக்காரர் ஆக்குறதுக்கும் கெட்டிங் வெல்தி, பணக்காரராவே நிலைச்சிருக்கிறதுக்கும் ஸ்டேயிங் வெல்தி உள்ள வித்தியாசம் ரெண்டும் ஒண்ணு இல்ல. ஆமா, இத பத்தி நான் யோசிச்சதே இல்ல. பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை, ரிஸ்க் எடுக்கிற தைரியம், மார்க்கெட் விழும்போது வாங்குற தெம்பு, ஒருவேளை கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட தேவைப்படலாம் இல்லையா? தேவைப்படலாம். ஆனா அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அப்படியே உல்டாவான குணங்கள் தேவை. பணிவு ரொம்ப முக்கியம். நம்ம வெற்றிக்கு திறமையோட அதிர்ஷ்டமும் காரணம்னு ஏத்துக்கணும். சிக்கனம் தேவை. சம்பளம் ஏறினாலும் செலவை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். மூணாவதா ஒரு மாதிரி ஆரோக்கியமான பயம் தேவை. ஆரோக்கியமான பயமா அப்படின்னா? அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அதே வேகத்துல போயிடுவோம் வாய்ப்பு இருக்குன்ற ஒரு விழிப்புணர்வு. எப்ப வேணா எல்லாம் தலைகீழா மாறலான்னு ஒரு எச்சரிக்கை உணர்வு. இது நோய் மாதிரி பயம் இல்ல, ஆனா ஆபத்துகளை உணர்ந்து கவனமா இருக்கிறது. நம்ம வெற்றி திரும்பவும் நடக்காம கூட போலான்னு புரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பா இருக்கிறது. ஜெசி லிவர்மோர்னு ஒரு ட்ரேடர் இருந்தாரு. அவரோட கதை இதுக்கு நல்ல உதாரணம் இல்ல? மிகச்சரியான உதாரணம். லிவர்மோர் ஒரு ஜீனியஸ். 1929 மார்க்கெட் கிராஷ சரியா கணிச்சு அதுல மட்டும் இன்னைக்கு மதிப்புல $3 பில்லியன் சம்பாதிச்சாரு. அப்பா! அவரால அந்த பணத்தை தக்க வச்சுக்க முடியல. தொடர்ந்து பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்தாரு. பல தடவை திவாலானாரு. கடைசியில கடனாளியாகி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவர் பணக்காரராகிறதுல கெட்டிக்காரர், ஆனா பணக்காரரா நிலைச்சிருக்கிறதுல தோத்துட்டாரு. இது தனி ஆளுங்க மட்டும் இல்ல. ஃபோர்ப்ஸ் 400 பணக்காரங்க லிஸ்ட்ல கூட பல வருஷம் கழிச்சு பார்த்தா சும்மா 20% பேர் தான் அந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, காரணம் பணத்தை தக்க வச்சுக்கிற ஸ்கில் இல்லாதது தான். அந்த சர்வைவல் மைண்ட் செட் இல்லாதது. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரே ஒரு தப்பான முடிவு, ஒரே ஒரு எதிர்பாராத ரிஸ்க், இல்ல போதுன்னு நினைக்காம எடுக்கிற ஒரு பேராச முடிவு உங்களை மொத்தமா காலி பண்ணிடலாம். சரிதான். அப்படி காலி ஆயிட்டா நீங்க அதுக்கு முன்னாடி சம்பாதிச்ச அத்தனை ரிட்டர்னுக்கும் அர்த்தமே இல்ல. அதனால பணத்தை உருவாக்குறத விட அதை தக்க வச்சுக்கிறது கஷ்டம். அதுக்கு வேற திறமைகள் தேவை. இது மறுபடியும் அதிர்ஷ்டம், ரிஸ்க், கூட்டு வளர்ச்சிக்கு தேவையான காலம், இதோட முக்கியத்துவத்தை ஞாபகப்படுத்துது. ஆஹா, இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள்லாம் பணங்கிறது வெறும் நம்பர்ஸ் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லுது. இது முழுக்க முழுக்க நம்ம சைக்காலஜி, நம்ம அனுபவம், நம்ம உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. ஆமா, நம்ம பர்சனல் ஹிஸ்டரி எப்படி நம்ம முடிவுகளை தீர்மானிக்குது, அதிர்ஷ்டமும் ரிஸ்க்கும் எவ்வளவு பெரிய பங்கு வைக்குது, போதும்னு தெரிஞ்சுக்கிறது ஏன் ஒரு சூப்பர் பவர், கூட்டு வளர்ச்சிக்கு டைம் எவ்வளவு முக்கியம், பணம் சம்பாதிக்கிறதும் அதை தக்க வச்சுக்கிறதும் வேற வேற ஸ்கில்ஸ்னு நிறைய ஆழமான விஷயங்களை பார்த்தோம்.
நேரடியாக கேட்பவரிடம் இதெல்லாம் கேட்கும்போது உங்க ஃபைனான்ஷியல் லைஃப் பத்தின உங்க பார்வை எப்படி மாறுது? ஒரு கடைசி யோசனை அதை சொல்றேன். ஒருவேளை நாம கத்துக்க வேண்டிய உண்மையான ஃபைனான்ஷியல் ஸ்கில்லுங்கிறது அடுத்த பெரிய ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதோ மார்க்கெட்டை கரெக்டா கணிக்கிறதோ இல்லாம இருக்கலாம். ம் அதுக்கு பதிலா உங்க சொந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறது, மத்தவங்களோட ஒப்பிட்டு கஷ்டப்படாம போதும்னு உங்களுக்கான ஒரு எல்லையை நீங்களே உருவாக்கிக்கிறது, லாங் டேர்மா யோசிக்கிறது, உங்க பயணத்துல டைம், அதிர்ஷ்டம், ரிஸ்க் இதுக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு ஏத்துக்கிறது, இதுவாதான் இருக்க முடியும். நிச்சயமா. இந்த சுய அறிதல் உங்க பண முடிவுகளை நீங்க பார்க்குற விதத்தையே மாத்தலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான அலசல்களோட அடுத்த முறை சந்திப்போம்.